Hello everyone. இந்த வீடியோல பயோட் சார்ட்ஸ்ல யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் வயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஸ்மால் எலிமெண்ட் இருக்கான், அதுல கரண்ட் இப்படி போகுதான். ஸோ அந்த எலிமெண்டோட லென்த் கொடுத்துட்டாங்க, அதுல பாஸ் ஆகிற கரண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த எலிமெண்ட்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்மால் எலிமெண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்த்தோம். மேக்னிடியூட் mu0/4π I dl sin theta by r square. இங்க தீட்டானா என்னன்னா, எலிமெண்டோட டைரக்ஷனுக்கும் இதே டைரக்ஷன் தான் கரண்ட் இருக்கும், அந்த டைரக்ஷனுக்கும் அப்புறம் இந்த பாயிண்ட்ல தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் ஃப்ரம் த எலிமெண்ட், இதுதான் பொசிஷன் வெக்டருங்க. இதுதான் ஆர் பார். எலிமெண்ட் டைரக்ஷன் பாருங்க இப்படி இருக்கு. ஆங்கிள் என்ன இருக்குன்னா 90 டிகிரி. இதுதாங்க தீட்டா, 90 டிகிரி. இந்த mu0/4π எவ்வளோ இருக்கும், 10⁻⁻7 பார்த்தோம். I 10 ஆம்பியர். லென்த் பாருங்க 0.05 மீட்டர் இன்டூ sin 90 பை டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆரோட மேக்னிடியூட் 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இதை சால்வ் பண்ணுங்க. இது நீங்க 5 × 10⁻²எழுதிக்கலாம். இங்க ஆல்ரெடி 10⁻7 இருக்கு. ஸோ 10⁻9 × 10 × 5. ஃபைனலி 5 × 10⁻8 டெஸ்லா. மேக்னெட்டிக் ஃபீல்டோட SI யூனிட்ஸ் டெஸ்லா வரும். தேர்ட் ஆப்ஷன் வரும். இங்க டைரக்ஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், கரண்ட் இப்படி தானே இருக்கு, நம்ம கரண்ட் டைரக்ஷன் வைங்க. உங்க ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணும், லெஃப்ட் ஹேண்ட் இல்ல, ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணும். ரைட் ஹேண்டோட தம்ம இந்த கரண்ட் டைரக்ஷன்ல இல்லாட்டி எலிமெண்ட் அந்த லென்த் டைரக்ஷன்ல வைங்க. இந்த சைட் பாருங்க, உங்க ஃபிங்கர்ஸ் அப்வர்ட் வரும், அதனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்வர்ட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஆல்ரெடி இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க ஒரு வாட்டி கொஸ்டின் படிங்க. டிபி பார் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வெக்டர் ஃபார்ம்ல பார்த்தோங்க. டிபி பார் mu0/4π I dl கிராஸ் ஆர் பார் பை ஆர் கியூப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க டிபி dl பார் கிராஸ் ஆர் பாருக்கு பேரலா இருக்கும். இங்க டிபி பேரலல் டு dl பார் கிராஸ் ஆர் பார். ஸோ இந்த வெக்டருக்கு பேரலா இருக்கும். இப்போ இங்க என்ன கேட்குறாங்கன்னா, டைரக்ஷன் ஆஃப் டிபி எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ பொசிஷன் வெக்டர் எந்த டைரக்ஷன் இருக்குமோ டிபியும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது தப்புங்க, அது இருக்காது. அந்த மாதிரி டிஎல் டைரக்ஷன்லேயே இருக்குன்னு சொல்றாங்க, அதுவும் தப்புங்க. அப்புறம் பெர்பெண்டிகுலர் டு டிஎல் ஓன்லின்னு சொல்றாங்க. இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. டிஎல் பார்க்கும் ஆர் பார்க்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இது ஒரு வெக்டருங்க. இது எப்படி இருக்கும்னா, டிஎல்க்கும் ஆருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்குங்க. இந்த வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் a பார் கிராஸ் b பார் பெர்பெண்டிகுலர் டு a பார் அண்ட் b பார்ங்க. இதுவும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு. இது பெர்பெண்டிகுலர் டு dl அண்ட் r பார் இல்ல. அப்படின்னா இது கூட எப்படி இருக்குங்க, பெர்பெண்டிகுலர் டு dl அண்ட் r பார். இது நீங்க ஃபிகர்ல போட்டு கூட பார்க்கலாங்க. இப்போ ஒரு ஒயர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல நீங்க ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் dl. இந்த பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆர் பார். இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், உங்க தம்ம இந்த டைரக்ஷன்ல வைங்க, கரண்ட் டைரக்ஷன்ல வைங்க. கரண்ட் இப்படி தாங்க வரும். இங்க ஃபிங்கர்ஸ் பாருங்க இன்வர்ட் இருக்கும். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் இருக்கு. கண்டிப்பா இது டிஎல்க்கும் ஆர் பார்க்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. நீங்க இந்த பிளேன்ல என்ன லைன் வேணாலும் வச்சுக்கோங்க. இது நீங்க ஒன்னு கவனிச்சீங்கன்னா நெகட்டிவ் Z டைரக்ஷன்ல இருக்கும் பாருங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுங்க நெகட்டிவ் Z டைரக்ஷன்ல இருக்கும். இதுவும் XY பிளேன்ல இருக்கு பாருங்க. ஸோ Z ஜென்ரலி XYZ பிளேன்ல எந்த லைன் வேணாலும் எடுத்துக்கோங்க. Z பெர்பெண்டிகுலரா இருக்கும். XY பிளேன்ல நீங்க எந்த லைன் எடுத்தாலும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். பெர்பெண்டிகுலரா இருக்கும் யாருக்கு, ஆர் பார்க்கும் டிஎல்க்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலர் டு போத் டிஎல் அண்ட் ஆர் பார், இல்லாட்டி parallel to dl bar cross r bar. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. இது ஒரு கான்செப்ட் பாருங்க, பயோட் சார்ட்ஸ்ல யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு மூவிங் சார்ஜ். ஒரு சார்ஜ் இப்படி மூவ் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். v வெலாசிட்டியில இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் கிட்ட இந்த சார்ஜ்னால ஒரு r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இங்க கரண்ட்னா என்னங்க, மூவிங் சார்ஜ் தானே. ஸோ ஒரு கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும்போது பாயிண்ட் சார்ஜ் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணாதான் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். சார்ஜ் மூவ் ஆனாலே அதுதான் நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். இந்த சார்ஜ் மூவ் ஆறனால இங்க கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க பயோட் சார்ட்ஸ்லாவே யூஸ் பண்ணலாம். பயோட் சார்ட்ஸ்ல ஃபார்ம்ல என்ன, dB is equal to
mu naught by 4 pi I dl sin theta by r square. I பதிலா நீங்க q by t, idl பதிலா q by t into dl அப்படின்னு எழுதிக்கலாம். dl by time பதிலா நீங்க velocity ன்னு எடுத்துக்கலாம், q into velocity of charge. ஸோ இதை நீங்க இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க dlனா என்னங்க, லென்த் தானே, டிஸ்டன்ஸ் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து நீங்க velocity அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் பதிலா நீங்க இந்த மாதிரி எழுதிக்கலாங்க, mu naught by 4 pi idl பதிலா நீங்க q into v into sin theta by r square. இது ஐஐடி எக்ஸாமுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் கேட்கலாம். ஸோ நீங்க ஐடிஎல் பதிலா சிம்பிளா q into v போடுவோம், அவ்வளவுதாங்க. நீங்க தீட்டானா என்ன, இப்போ வெலாசிட்டிக்கும் ஆர் பாருக்கும் நடுவில் ஆங்கிள், இதுதான் தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சார்ஜ் வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு, ஒரு இடத்துல இந்த சார்ஜ் மூவ் ஆகிறனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும் ஒரு கவனிச்சிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட் அதிகமாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்கும், சார்ஜ் அதிகமாக இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்கும். இது இன்னும் டீப்பா வெக்டர் ஃபார்ம் கேட்டாங்கன்னா dB bar is equal to mu naught by 4 pi q v bar cross r bar by r cube அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க r மேல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாங்க. ஸோ இங்க v r sin theta வரும், v r sin theta பதிலா வெக்டர் ஃபார்ம்ல கிராஸ் ப்ராடக்ட்டை நீங்க v bar cross r bar அப்படின்னு எழுதிக்கலாம், இன்டூ r cube அப்படின்னு எழுதிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள்ங்க, நீங்க பயோட் சார்ட்ஸ்ல ஞாபகம் வச்சுனாலே போதும். ஐடிஎல் பதிலா நீங்க qvn போட்டுக்கலாம், நீங்க i பதிலா சார்ஜ் பை டைம், dl பை டைம் நீங்க ஸ்பீட் ஆஃப் அந்த சார்ஜ்னு எடுத்துக்கலாம். இது பாருங்க இந்த எக்ஸாம்பிள், an electron is moving with velocity v produces a magnetic field then. ஸோ இங்க ஒரு சார்ஜ் மூவ் ஆகுது, அது வந்து ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணதான், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஒரு எலக்ட்ரான் வந்து v ஸ்பீட்ல அது இப்படி போகுது, ஒரு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் அவங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்குறாங்க, இதுதான் நம்ம ஆர் பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகுதா, ஃபர்ஸ்ட் கரண்ட் எப்படி இருக்குமோ யோசிங்க. இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில வருங்க, நெகட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் கரண்ட் இருக்கு. இங்க எலக்ட்ரான் இப்படி போறனால கரண்ட் வந்து நீங்க எப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம், இதுக்கு ஆப்போசிட்டா போகுது, கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆப்போசிட்டா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் தானே, அது எந்த டைரக்ஷன்ல வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா கரண்ட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ கரண்ட் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கோ பாருங்க, உங்க தம்மை இந்த டைரக்ஷன்ல வைங்க, தம்மை கரண்ட் டைரக்ஷன்ல வைங்க, ஃபிங்கர்ஸ் பாருங்க எப்படி வரும், அவுட்வர்ட் வரும். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த இடத்துல அவுட்வர்ட் இருக்கும். ஆப்ஷன்ஸ் பாருங்க, இஃப் an electron produces magnetic field B, then direction of B will be same as that of velocity. அது தப்புங்க. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டியும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான், லென்த் வெக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். B will be opposite to velocity, இதுவும் தப்பு தாங்க. ஆப்போசிட்டா ஒன்றும் இருக்காது, பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது பாருங்க, இது கரெக்டா இருக்கு. B will be perpendicular to the velocity, direction of velocity, இது கரெக்டா இருக்கு. அது மாதிரி இந்த ஆப்ஷனும் பாருங்க, direction of B does not depend on direction of velocity, இது தப்புங்க. ஸோ இங்க B டிபெண்ட் ஆகும், வெலாசிட்டி எப்படி இருக்கோ டிபெண்ட் ஆகும். ஏன்னா இங்க வெலாசிட்டிக்கும் ஆர் பாருக்கும் நடுவில் தீட்டா இருக்குங்க, தீட்டா பொறுத்து இந்த டிபியும் மாறும், தீட்டா மாறினா டிபியும் மாறும். ஸோ இது எப்படி போகுது, எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இது எந்த டைரக்ஷன்ல போகுதோ அது வந்து தீட்டாவை டிசைட் பண்ணும், தீட்டா வந்து பியை டிசைட் பண்ணும். நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி டிபி ஃபார்ம்ல என்ன வரும்னு. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஐஐடி ஜேஇக்கும் நீட் எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இது பாருங்க, ஒரு ஒயர் இருக்கான், இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பாயிண்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டுங்க. ஸோ இதுதான் அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குங்க, 30 டிகிரி, இதுவும் 30 டிகிரி. கண்டிப்பா என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும்னா mu naught I by 4 pi a sin alpha plus sin beta, ரெண்டு ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தோம், லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ரெண்டு ஃபார்முலா இருக்குன்னு, sin alpha plus sin beta. இங்க ஆல்ஃபா என்ன இருக்குங்க, 30 டிகிரி, பீட்டாவும் 30 டிகிரி, mu naught I by 4 pi. ஆனா ஏ என்ன இருக்கும், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அவங்க கொடுக்கலங்க, இந்த லென்த் தான் அவங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க, இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த ஆங்கிளுக்கு இது அட்ஜசன்ட் சைடுங்க. ஸோ நீங்க cos 30 யூஸ் பண்ணுங்க, cos 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை எக்ஸ். இது எவ்வளோ வரும், √3/2. எக்ஸை இந்த சைடு கொண்டு போங்க, ஈக்குவல் டு ஏ √3/2 எக்ஸ். இது வந்து sin 30 பிளஸ் sin 30. sin 30 வந்து 1/2 1/2 1/2 பிளஸ் 1/2 1 வரும். இது கேன்சல் பண்ணுங்க, 2 mu naught
mu naught I by 2 root 3 pi x. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது நீங்க யோசிங்க, இது ரொம்ப டைரக்ட் ப்ராப்ளம் தான். ஃபிகர் ட்ரா பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு எல்லாமே சொல்யூஷன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம முன்னாடி பண்ணோம்ல அதே கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஆனா ஆன்சர் வந்து காஸ்ல கேக்குறாங்க பாருங்க. இங்க 1 காஸ் வந்து 10⁻⁻4 டெஸ்லா. இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ப்ராப்ளம் பண்ணீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்க்கு ஆன்சர் வந்து டெஸ்லால தான் வரும். ஆனா அவங்க காஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ 1 காஸ் வந்து 10⁻⁻4 டெஸ்லா. இதை யூஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு லாங் வெர்டிக்கல் ஒயர் இருக்கான். எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டோட நியூட்ரல் பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எர்த்தும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணும். எல்லா இடத்துலயுமே எர்த் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டோட நியூட்ரல் பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நியூட்ரல் பாயிண்ட் இல்லாட்டி நல் பாயிண்ட், அந்த இடத்துல எல்லாமே ஜென்ரலி மீனிங் என்னன்னா நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0வா இருக்கும். ஸோ ஒரு நல் பாயிண்ட் கிரியேட் பண்ணுது 5 சென்டிமீட்டர் ஃப்ரம் த ஒயர் அப்படின்னு சொல்றாங்க. ஹாரிசான்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, காஸ்ல சொல்லியிருக்காங்க. கரண்ட் இந்த ஒயர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. லெட்ஸ் ஒயர் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். வெர்டிக்கல் ஒயர்ன்னு சொல்றாங்க, இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல 5 சென்டிமீட்டர்ஸ் ஃப்ரம் த ஒயர், இங்க நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0 ஆகுது. ஸோ இங்க யார் யார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க? இந்த ஒயர் கிரியேட் பண்ணிருக்கோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இன்வர்டு இருக்கும். ஏன்னா கரண்ட் போற டைரக்ஷன்ல தம் வைங்க, இங்க ஃபிங்கர்ஸ் பாருங்க இன்வர்ட் வரும். ஆனா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கணும்? எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட் இருக்கணும். அதே மாதிரி ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்வர்ட் இருக்கிறனால எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க அவுட்வர்ட் இருந்திருக்கணும். ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறனால வெக்டர் அடிஷன் பண்ணா கேன்சல் ஆயிட்டு நெட் வந்து 0 ஆகும். எர்த் வந்து இப்படி இருந்துச்சுன்னா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருந்திருக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கோ ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் அவ்வளோ இருந்திருக்கணும். மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவலா தான் இருக்கணும், பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கணும். அப்பதான் நெட் ஃபீல்ட் வந்து 0 ஆக சான்ஸ் இருக்கு, கேன்சல் ஆயிடும். இங்க எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 0.18 காஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0.18. ஆனால் காஸ்னா என்ன? 10⁻⁻4 டெஸ்லா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். காஸ் வந்து SI யூனிட்ஸ் இல்லைங்க. ஸோ அது நீங்கள் டெஸ்லாக்கு மாற்றிக்கணும். 1 காஸ் வந்து 10⁻⁻4 டெஸ்லா ஈக்குவல் டு மியூ நாட். ஃபார்முலா என்ன? இன்ஃபைனைட்லி லாங் ஒயர்னால ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன? மியூ நாட் I by 2πr. இது வந்து 18 into 10⁻⁻6 எழுதிக்கலாம். மியூ நாட் வந்து 4π into 10⁻⁻7 எழுதிக்கலாம். அவங்க கரண்ட் இந்த ஒயர் தான் கேட்குறாங்க. 2π into டிஸ்டன்ஸ் பாருங்க, இது 5 சென்டிமீட்டர். SI யூனிட்ஸ்க்கு மாற்றிக்கணும். 5/100 மீட்டர். கேன்சல் பண்ணுங்க. 2s are 9. இந்த 100 மேலே போனால் இது 10⁻⁻5 ஆகும். ஸோ 45 into 10⁻⁻1 வரும். 4.5 ஆம்பியர் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள். ஒரு இன்ஃபைனைட்லி லாங் ஒயர். ஸோ இன்ஃபைனைட்ல இருந்து கரண்ட் இப்படி வருது. ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி y டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டே மறுபடியும் இன்ஃபைனைட் போகுது. இந்த P பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும்? இந்த ஆரிஜின்ல இருந்து இது r டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த P பாயிண்ட் கிட்ட இந்த கம்ப்ளீட் ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும்? இந்த ஒயர் பாருங்க, இங்க இருந்து இன்ஃபைனைட் எண்ட் ஆகுதுல்ல. இப்போ இந்த ஒயர்னால இங்க எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குமோ பாருங்க, இன்ஃபைனைட்ல இருந்து இங்க எண்ட் ஆகுதுல்ல, கண்டிப்பா அந்த ஒயர்னால இங்க அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் இருக்கும். ஏன்னா சிமெட்ரிங்க, இது எவ்வளோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுமோ இதுவும் அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறேன். இது நீங்க தனியா வேணா எடுத்து பண்ணுங்க. P இங்க இருக்கும், இது இன்ஃபைனைட்ல இருக்கு, இது ஆரிஜின். இந்த ஆங்கிள் என்ன வரும்னா 45 டிகிரி வரும். ஃபர்ஸ்ட் எப்போதுமே Pல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டுங்க. இங்க டைரக்டா பாருங்க, உங்களுக்கு θ1 கிடைச்சிருச்சு. ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஸோ உங்களுக்கு θ2 வேணும். இது பாருங்க, இது கனெக்ட் பண்ணுங்க. எப்படி? இது இன்ஃபைனைட்ல இருக்குல்ல, நம்ம இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இங்க θ2 பாத்தீங்கன்னா கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், R இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது கனெக்ட் பண்ணா இது R. இங்க இருக்கிற எலிமெண்ட்க்கு ஆங்கிள் பாத்தீங்கன்னா இது வந்து θ2. அது எவ்வளவு இருக்கும்னா 180 டிகிரி இருக்கும். ஏன்னா இந்த ஆங்கிள் 0 வரும், இது வந்து 180 வரும்னு பார்த்தோம். அவ்வளவுதாங்க. இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. B is equal to mu naught I by 4π A. ஏன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ங்க, இதுதான் அந்த A. ஆனா அவங்க R கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஆன்சர் வந்து இந்த டிஸ்டன்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பட் ஸ்டில் A கண்டுபிடிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள்ல பாருங்க, இது ஆப்போசிட் சைடு. 45க்கு இது ஆப்போசிட் சைடு.
ஸோ sin 45 வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். இது 1/√2 போடுங்க. a வந்து r/√2 வரும். அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. r/√2. ஸோ ஃபார்முலா என்னங்க, b is equal to mu naught I by 4 pi a cos θ1 minus cos θ2. சரி, நீங்கள் சுச்சுவேஷன் பொறுத்து ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு இங்கே θ1 தெரிஞ்சதுனால நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்ட்டு cos ஆஃப் θ1 பாருங்க cos 45 மைனஸ் cos ஆஃப் θ2 பாருங்க 180 cos 180. cos 180 வந்து -1 வரும். இது வந்து 1/√2 வரும். இது சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. mu naught I by இது 4√2 கேன்சல் பண்ணா 2√2 வரும் பாருங்க. 4 நீங்க 2 into 2 எழுதிக்கலாம். ஒரு 2 √2 கேன்சல் பண்ணுங்க, 2√2 வரும். pi r இது வந்து 1/√2 plus 1 வரும். அவ்வளவுதாங்க. எல்சிஎம் எடுங்க. நான் இங்க எழுதுறேன். b is equal to இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 plus √2/√2 வரும். √2 இந்த √2 மல்டிப்ளை பண்ணுங்க, 4 வரும். ஸோ mu naught I by 4 pi r 1 plus √2 வரும். இந்த ஒயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இவ்வளோ இருக்குங்க. இதுல கரண்ட் பாருங்க இப்படி இருக்கு. உங்க தம்மை இந்த டைரக்ஷன் வைங்க. ஃபிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இன்வர்ட் வரும். ஃபிங்கர்ஸ் வந்து இங்க இன்வர்ட் இருக்கும். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ இதனாலையும் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதே தான் இருக்கும். நீங்க மறுபடியும் பண்ண தேவையில்லை. ஸோ சேம் அதே cos θ1 45 வரும், θ2 இன்ஃபைனைட் வரும். அதே தான் இருக்கும், சிமெட்ரிக்கலா இருக்கும். ஆனா நீங்க ஒன்னு செக் பண்ண வேண்டியது என்னன்னா, கரண்ட் இப்படி வருதா, இந்த ஒயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க எப்படி இருக்கும். உங்க தம்மை இந்த டைரக்ஷன் வைங்க. ஃபிங்கர் பாத்தீங்கன்னா அகைன் இன்வர்ட் தான் வரும். இந்த கரண்ட்னாலையும் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட், இந்த கரண்ட்னாலையும் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 2 into ஒரு சிங்கிள் ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட். அவ்வளவுதாங்க. இதை 2ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. ஏதாவது சூட்டபிளா இருக்கா பாருங்க. டி ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கு பாருங்க. இது பாருங்க, இது நீங்களே ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. டைரக்ட் ஃபார்முலா தான். டைரக்ஷன் நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல். 2 parallel வயர்ஸ் இருக்கான். I1 கரண்ட் இப்படி போகுது, I2 கரண்ட் இப்படி போகுது. ரெண்டுமே இன்ஃபைனைட் லாங் வயர். இனிஷியலா ரெண்டுத்துலயுமே கரண்ட் சேம் டைரக்ஷன்ல போகுது. எக்ஸாக்ட்லி மிட் பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 6 into 10⁻⁻⁻⁻⁰ டெஸ்லான்னு சொல்றாங்க. இப்போ I2வை ரிவர்ஸ் பண்றாங்களா, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறுதுன்னு சொல்றாங்க. I1 by I2 என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ மிட் பாயிண்ட்னால இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஏ. இப்போ I1னால இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன, B1 is equal to mu naught I1 by 2 pi a. டைரக்ஷன் பாருங்க, இங்க டைரக்ஷன் கன்சிடர் பண்ணும். இப்போ தம்ப நீங்க இந்த டைரக்ஷன்ல வைங்க. இங்க உங்க ஃபிங்கர்ஸ், ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து எப்படி இருக்கும் பாருங்க, இன்வர்ட் வரும். ஸோ இங்க இதனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒயர்னால உங்க தம்ம இந்த டைரக்ஷன்ல வைங்க. எனிவே இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்னா mu naught I2 by 2 pi a. உங்க தம்ம இந்த டைரக்ஷன்ல வைங்க. ஃபிங்கர்ஸ் பாருங்க, இங்க உங்க ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து அவுட்வர்ட் வரும், அவுட்வர்ட் இருக்கும். ஸோ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இங்க ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குங்க. ஒன்னு இன்வர்ட், ஒன்னு அவுட்வர்ட். ஒன்னு இப்படி இருந்துச்சுன்னா இன்னொன்னு இப்படி இருக்கும். B1 minus B2 பண்ணணும். இதுல mu naught by 2 pi a காமன் எடுங்க. mu naught by 2 pi a into I1 minus I2 is equal to 6 into 10⁻⁻⁶ டெஸ்லா வரும். இப்போ செகண்ட் கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, கரண்ட் டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்றாங்களாம், I2 கரண்ட். ஸோ I1 இப்படி போச்சுன்னா I2 வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. இது எதுவும் மாத்தலங்க. இங்க B1 அதே ஃபார்ம்ல தான், mu naught I1 by 2 pi a தான், இன்வர்ட் வரும். ஆனா B2 என்ன வரும், இந்த I2னால இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா, இப்போ உங்க தம்மை இந்த டைரக்ஷன் வைங்க. உங்க ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் பாருங்க, இங்க எப்படி இருக்குன்னா இன்வர்ட் வரும் பாருங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. தம் இந்த டைரக்ஷன் வைங்க, ஃபிங்கர்ஸ் இன்வர்ட் வரும் இந்த இடத்துல. அதனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் mu naught I2 by 2 pi a, அதுவும் இன்வர்ட் தான் வரும். ஸோ செகண்ட் கேஸ்ல ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கனால நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ mu naught into I1 plus I2 by 2 pi a is equal to 3 into 10⁻⁵ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேணும்னா நீங்க 30 into 10⁻⁻⁶ அப்படின்னு எழுதிக்கலாம். 30 into 10⁻⁻⁶ டெஸ்லா. ஏன்னா ஈஸியா கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. mu naught by 2 pi a, mu naught by 2 pi a கேன்சல் ஆயிட்டு இந்த மாதிரி வரும் பாருங்க. I1 minus I2 by I1 plus I2 ஈக்குவல் டு இந்த மாதிரி வரும். இது கேன்சல் பண்ணுங்க. இது 5 ஆர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5I1 minus 5I2 is equal to I1 plus I2. இந்த I1 இந்த சைடு அனுப்புங்க. 4I1 is equal to 6I2. I1 by I2 வந்து 6/4
ஈக்குவல் டு 3/2 வரும். இது வந்து நீட்க்கும் IIT-JEEக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இதுவும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான். முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் இதுவும். என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம முன்னாடி பண்ணோம்ல அந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி 45 டிகிரி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன ஆங்கிள் வருமோ பாருங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். இது நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் சொல்யூஷன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுறேன்.